கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தின் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இன்னைக்குள்ள செய்தி ஒரு முக்கியமான செய்தி. நிறைய குடும்பத்திலே நிறைய கேள்விகள் உண்டு. உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவார். ஹல்லேலூயா. 32ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள். பைபிள்ல துன்மார்க்கன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது 119ஆம் சங்கீதம் 53ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். அப்ப துன்மார்க்கர் அப்படின்னா யாரு அப்படின்னா வேதத்தை விட்டு விலகும்போது துன்மார்க்கர். சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் யோசித்து பார்க்கணும் அப்படின்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே எப்பமெல்லாம் நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போறோமோ அந்த நேரத்துல நம்ம எந்த காரியத்துல ஈடுபடுறோம் அது ரொம்ப முக்கியம். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது எங்க கர்த்தரை விட்டு தள்ளி போறேன், எப்படி தள்ளி போனேன். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே 24 மணி நேரம் நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்று எழுதப்பட்டிருக்கு. சாட்சிகளாக இருப்பீர்கள். இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்துகளையும் நம்மளை வழி நடத்துவார், போதிப்பார், நமக்கு கற்றுத் தருவார். பரிசுத்த ஆவியானவர் குறித்து வேதம் சொல்கிறது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். நம்ம செய்யற தப்பு கரெக்டுன்னு சொல்லி நமக்கு பல முறை எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். இது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே டெய்லி நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. சில குடும்பத்துல நான் யார்கிட்ட போய் ஜெபம் பண்ண எனக்கு தெரியல, நான் ரொம்ப கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் அப்படிம்பாங்க. நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். நீங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது உங்க கூட பேசுவார். நீங்க போற சர்ச்சைக்கு நீங்க போற மற்ற ஊழியக்காரன்ட்ட போகும்போது அவங்க தேவனுடைய ஊழியக்காரங்களா இருந்தால் அந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்தவான்கள் மூலியமாக நேரடியாக அவங்களோட பேசுவார். இந்த காலவெளியில இன்னைக்கு நமக்கு செய்தி என்ன அப்படின்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நம்ம எப்போ விலகுறோம் என்பதுதான் நமக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா ரட்சிக்கப்பட்டுட்டேன்றாங்க, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான், 24 மணி நேரம் தேவனோடு நடக்கணும்னு சொல்லி பல காரியத்திலே இரவு மூலமா ஜெபிக்கிற தாய்மார் இருக்கிறீங்க. டெய்லி கேட்குற நிறைய குடும்பம் இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை உண்டு. காலையில் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கலாம். நம்ம எல்லா பக்கமுமே கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோமா, எல்லா பகுதியிலுமே உண்மையா இருக்கிறோமா, அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நலமா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு விவரம் தெரியாது. வீட்டில் போய் பார்த்தா தெரியும். சின்ன பிள்ளைகள் அழகா செல்போன்ல 24 மணி நேரம் மூழ்கி போய் கிடப்பாங்க. வெளியே தெரியாது. பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. இப்போ நிறைய குடும்பத்தில் இப்போ அப்படிதான் இருக்கு. பிள்ளைகள் கேட்க மாட்டேங்கிறாங்க. சில குடும்பத்துலலாம் குட்டி பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட ஏத்து பேசுது. சில வீட்டில் செல்போன் உடைஞ்சு போயிடுது. சில வீட்டில் அம்மா அப்பா கோவப்பட்டு செல்போனை உடைச்சிருந்தாங்க பிள்ளைகளுக்காக. அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள சண்டைலாம் நடக்கு. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல அம்மா அப்பா செல்போனை அதிகமாக பார்த்துருப்பாங்க. அம்மா அப்பா செல்போனை அழகா நிறைய பார்க்கும்போது பிள்ளைகள் அப்படியே கற்றுக்கொள்ளும்.
வீட்டில் அம்மா அப்பா படம் நிறைய பார்ப்பாங்க. டிவியில் பல மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை அப்படியே பிள்ளைகள் ஃபாலோ பண்ணிடும். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா என் ஃபேமிலியாக சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகிற பிள்ளைகள் தான் சில குடும்பத்தில் டெய்லி கையில் பைபிள் எடுத்து வாசித்துருவாங்க. ஆனால் பகல் நேரத்தில் பார்த்தா கரெக்டாக நாடகம் பார்த்துருவாங்க, படம் பார்த்துருவாங்க. தேவையில்லாமல் செல்ஃபோனை நிறைய வீடியோ வரும், அதையும் சேர்த்து பார்த்துக்கிடுவாங்க. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் உட்காந்துருவாங்க. அவங்க இருதயம் கடினப்பட்டு போயிடும். இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இருதயம் கடினப்பட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்காது. இப்ப நிறைய குடும்பத்துல இப்ப அதுதான் நடந்துட்டு. இருதயம் கடினம். பைபிள்ல போட்டுக்கு வணங்கா கழுத்துள்ள ஜாதி. எத்தனை முறை தேவன் எச்சரிப்பு கொடுத்தாலும் மனம் திரும்ப மாட்டாங்க. இதை ஏன் காலையில பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு. உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கு. வேதத்தை விட்டு விலகும் போதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில துன்மார்க்கனா மாறுறான். துன்மார்க்கனா மாறினதுக்கு அப்புறம் தான் அநேக வேதனைகள் வருது. சில வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க. கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு கையில பைபிள் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 365 நாள் சர்ச்சைக்கு போகும்போது கையில பைபிளும் கொண்டு போக மாட்டாங்க. செல்போன் மட்டும் கொண்டு போவாங்க. கேட்டா எங்க அம்மா அப்பா எனக்கு பைபிள் வாசிக்க சொல்லலை, பாஸ்டர் சொல்லலை. வீட்டுல மனைவிட்ட நீ என்ன சொல்ற அப்படிம்பாங்க. இதுவும் நடக்கு. உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர். ஐயா, இந்த செய்தி யாரெல்லாம் காலைல கேட்குறீங்களோ, ஒரு கருகலான பகுதி. கருகலான பகுதி அப்படின்னா, இந்த செய்தி நம்ம தியானிக்கும் போது நிறைய குடும்பத்துல கர்த்தருடைய ஆவியானவர் பேசிட்டு இருப்பார். கையில பைபிள் எடுக்க முடியல, கேட்டா சில ஜெபகுறிப்பு வரும்போது சொல்லிடுவாங்க, கையில பைபிள் எடுத்தாலும் வீட்டுல நிறைய பிரச்சனை வந்துட்டு அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் 2015 2016 கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். நான் எழுத்து கூட்டி தான் வாசித்தேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்றதுக்கும் உதவியா இருந்துச்சு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில எதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வேதத்தை விட்டு விலகியாச்சுனாலே பாவம் என்பதை அறிந்து கொண்டேன். ஏன்னா கையில பைபிள் எழுதி நம்ம கையில கொடுத்துட்டாரு. சில வீட்டுல 3 டிகிரி 4 டிகிரிலாம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா பைபிள ஒரு தடவை கூட வாசித்து முடிக்கல. சில குடும்பத்துல பைபிள பல முறை வாசித்து முடிச்சிட்டாங்க. அப்படியும் சில குடும்பங்கள் இருக்கு. ஆனால் குடும்ப சூழ்நிலை, வீட்டு சூழ்நிலை, வாழ்க்கை பிரச்சனை பல காரியத்துல வரும்போது வேதத்தை விட்டு விலகிடுறாங்க. இப்ப எங்க பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, வேதத்தை விட்டு விலகிடுறாங்க. எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. ஒரு பாஸ்டர் வீட்டில் உள்ள ஒரு காரியம். அப்ப என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி பாஸ்டருடைய மகளுக்கு மேரேஜ் முடிஞ்சிட்டு வீட்டுல மாப்பிள்ளை கொஞ்சம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்படின்னாங்க. அப்போ பாஸ்டரு பல வருஷமா ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. சபை இருக்கு. பாஸ்டருடைய மகள் தான். ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய திட்டத்துக்குள்ள இல்லாமல் தேவ திட்டத்தை விட்டு வழி விலகிட்டாங்க. ஒரு வீட்டுக்குள்ள எங்க பிரச்சனை ஆரம்பிக்குன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவ திட்டத்தை விட்டு வழி விலகியாச்சுனாலே பிரச்சனை ஆரம்பிச்சது. என் வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை உண்டு. பிரச்சனை நான் அனுபவிச்சிருக்கேன். பிரச்சனையோடு வாழ்ந்திருக்கேன். இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் என் கூட பேசும்போது, உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டுருந்துச்சு. என் வாழ்க்கையிலே நான் சின்ன வயசுல இருந்தே சர்ச்சுக்கு போனேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. முழங்கால நின்று ஜெபம் பண்ணல. தேவனை அறிந்து கொள்ளல.
அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு என்ன, அவர் எப்படி சிநேகிக்கிறார், ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. இஷ்டம் போல வாழ்ந்தாச்சு. ஆனால் ஒரு ₹1/2 கோடி கடன் என் வாழ்க்கையில வந்துச்சு. நிந்தைகள், அவமானங்கள், கேவலம் எல்லாம் என் வாழ்க்கையில வந்துச்சு. அந்த நேரத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது, நாள் பார்த்தா தப்பு, எல்லாம் எங்கெல்லாம் ஃபால்ட்டுன்னு இருக்கோ, எல்லா இடத்துலயும் ரவிராஜ் உள்ள என்றார். நியூமராலஜி பார்த்தேன், வீடு கட்டும்போது ஜாதகம் பார்த்தேன், என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாம் பண்ணினேன். மாந்திரீகத்துக்கு பணம் கொடுத்தேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்தேன், மனுஷனை நம்பி பணம் கொடுத்தேன். ஆனால் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்பதை திட்டமாக அறிந்து கொண்டேன். இப்போ என் வாழ்க்கையில நான் எங்கெல்லாம் தப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, இப்படி சொன்னதுனால இன்னைக்கு காலையில் உள்ள செய்தியில நீங்க என்ன புரிந்து கொண்டீங்க? உமது வேதத்தை விட்டு விலகுற துன்மார்க்கன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வேதத்தை விட்டு விலகி வாழ்ந்து துன்மார்க்கனா வாழ்ந்து எத்தனை குடும்பத்திலே அநேக வேதனைகள் இருக்காங்க தெரியுமா? துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. நிறைய குடும்பத்துல சந்தோஷமே இல்லை. வெளியில வேணா பேசி சிரிக்கிறாங்க, ஆனா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சந்தோஷம் இல்லை. நம்ம பைபிள்ல ஒரு வசனம் பேசும்போது ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா நிறைய வீட்டுல போய் பார்த்தா சந்தோஷமே இல்லை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் பிரேயர்ல இருந்திருப்பாங்க, ஒரு பிரேயர் சென்டருக்கு போய் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, ஆவி கூட்ட செய்தியில போய் கேட்டிருப்பாங்க, எல்லா செய்தியும் கேட்டிருப்பாங்க, ஆவிக்குரிய செய்தியெல்லாம் கேட்டுருவாங்க, காலையில் நைட்டு ஜெபம் பண்ணிடுவாங்க, எல்லாம் நடந்துடும். ஆனா அந்த வீட்டுல போய் பார்த்தால் கர்த்தரை விட்டு தள்ளி போற சில பாவ காரியங்கள் தொடருமானால் அந்த வீட்டுக்குள்ளே அநேக வேதனை என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு சில குடும்பத்துல எதனால இந்த வேதனை தொடருது என்று அவங்களால புரிந்து கொள்ள முடியல. என் வாழ்க்கையில நான் வேதனையில கஷ்டப்பட்டிருக்கேன். நான் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்ததுனால, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுனால ஒரு குடும்பத்துல எப்படி நஷ்டம் வருது, எப்படி தரித்திரம் வருது, எப்படி வறுமை வருது, ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சாபம் வருது, ஏன் ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போறான், எதனால தேவனுடைய கோபத்துக்குள்ள அவன் ஆளாறான், இது என்னுடைய வாழ்க்கையில நான் கடந்து வந்த பாதையினால நான் சேர்த்து சொல்லி கொடுக்கேன். ஏன்னா சில குடும்பத்துல காலை வேளையில ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்ன உடனே ஆமேன் 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 போட்டுருவாங்க. ஆனா ஆசீர்வாதத்துக்கு தடை என்ன சொல்லி கேட்டா யாருக்கும் சொல்ல தெரியாது. கேட்டா இப்படி செஞ்சா சரியா போயிடும், அப்படி செஞ்சா சரியா போயிடும். பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கு, மனம் திரும்பி சிறு பிள்ளைய போல மாறணுமா, புதுசா பிறந்த பிள்ளைய போல மாறணுமா, அப்பந்தான் ஒரு குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம். நீங்க போற சர்ச்சில் புதுசா மாறுறதுக்கு சொல்லி தராங்களா? புது சிருஷ்டியா மாறுறதுக்கு சொல்லி தராங்களா? மனம் திரும்பி வாழ சொல்லி தராங்களா? நீங்களே யோசித்து பார்க்கலாம். அதனால இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். எந்த மனுஷனை பேசி ஒன்றும் ஆக போறது இல்லை. ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. ஜனங்களை அழிந்து கொண்டிருக்கிறாங்க, அழிந்து கொண்டிருக்கிறாங்க. துன்மார்க்கனுடைய வீட்டுல அநேக வேதனை. அந்த வீட்டுல அழிந்து கொண்டு தானே இருக்கிறாங்க. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர்ல 4 பேருமே செல்போன் தான் வச்சிருக்கிறாங்க. 4 பேர் 4 பக்கமா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு வீட்டுல பாட்டு படிச்சு ஜெபிக்க கூப்பிட்டா யாரும் வர மாட்டேங்காங்க. கேட்டா நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த அளவுக்கு நிறைய வீட்டுல பிஸி ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லி கேட்டா படிக்கிறாங்க, இல்லை இப்பதான் வந்தேங்கிறாங்க. சில வீட்டுல குடும்ப ஜெபம் இல்லை. இது ஏன் காலையில சொல்ல வேண்டியது அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம தேவனை தேடுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்க குடும்பம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி என்ன செய்யறோம் எல்லாமே நம்ம தான் யோசித்து பார்க்கணும். அதனால இன்னைக்கு காலையில் உள்ள செய்தி என்ன அப்படின்னா, தேவனோட வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்
அப்படின்னு சொல்லி என்னையும் சேர்த்து தான் அந்த செய்தி. ஏன்னா 24 மணி நேரம் வாழ்க்கையில கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம், உண்மையா இருக்கும்போது ஆசீர்வாதம், பரிசுத்தமா வாழும்போது ஆசீர்வாதம், நீதியை பின்பற்றும் போது ஆசீர்வாதம், தேவ திட்டத்துக்குள்ளே இருக்கும்போது ஆசீர்வாதம், தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது ஆசீர்வாதம். பக்தி வைராக்கியமான ஜனத்தை தான் தமக்கா தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. என்னை கர்த்தருக்காக பக்தி வைராக்கியம் இருக்கிற ஜனங்களை பார்க்க முடியல. எப்படினாலும் வாழணும், அடுத்த வீட்டு சொத்தை எழுதி கொள்ளையடிச்சு களவாண்டு அந்த குடும்பம்லாம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும்? அந்த குடும்பத்துக்குள்ள அநேக வேதனைகள் தான் இருக்கும். இன்னைக்கு பொய் பேசி பணத்தை சம்பாதிக்கிறாங்க. பொய் பேசி தான் சம்பாதிக்கிறாங்க. கேட்டா வீட்டுல இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைக்கு அவ்வளவு பிரச்சனை சொல்லி வாயில வரக்கூடிய வார்த்தை ஃபுல்லா பொய். காலையில இருந்து ராத்திரி வரையும் ஒரே பொய். கொஞ்சம் ஒரு 10 பவுன் இல்ல ஒரு 5 பவுன் 20 பவுன் நகை சேர்க்கறதுக்கு எத்தனை பொய் பேசுறாங்க. கொஞ்சோண்டு வீடு கட்டுறதுக்கு எத்தனை பொய் பேசுறாங்க. எத்தனை பொய் பேசுறாங்க. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. காலையிலிருந்து ராத்திரி வரைய பொய் பேசினதுக்கு அப்புறம் அவங்க இதயத்துல என்ன இருக்கும்? வேதனை தானே இருக்கும். புருஷன்ட்ட பொய், மனைவிட்ட பொய், அம்மா அப்பாட்ட பொய், காலையில வேலைக்கு போகும்போது வெளியில போற இடத்துல அங்க பொய், ஆபீஸ்ல பொய், கம்பெனில பொய், வியாபாரத்துல பொய், படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூல்ல பொய் பேசுது, காலேஜ்ல பொய் பேசுறாங்க. எத்தனை குடும்பத்துல பொய் பேசுறாங்க. வாழ்நாள் ஃபுல்லா பொய் பேசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா சர்ச்சுக்கு போயிருந்தாங்க. கையில பைபிள் எடுத்தும் வாசிக்க மாட்டுக்காங்க. உண்மையாவும் இருக்க மாட்டுக்காங்க. பைபிள்ல தெளிவா எழுதப்பட்டிருக்குப்பா. வசனத்தை நல்லா அழகா கவனிச்சு பாருங்க. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. சில குடும்பத்திலே ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு கரெக்டா போயிருந்தாங்க. ரோட்ல பார்க்கும்போது சிகரெட் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா விபச்சாரத்துக்கு போயிருந்தாங்க. ஆக மொத்தம் எத்தனையோ குடும்பத்துல கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய இருதயத்துக்குள்ள பார்த்தா வேதனைகள் மட்டும்தான் இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தெரியும். கண்ணீர், பிரச்சனை. எத்தனை குடும்பத்துல எத்தனை பிரச்சனை. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தேவ திட்டத்தை விட்டு வழி விலகி துன்மார்க்கனா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளலாம் பிரச்சனை வந்துடும். என் வாழ்க்கையில நான் அப்படி இருந்துக்கப்பா. ஆமா, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுன்னே துன்மார்க்கன் தான். அதனால செத்தா பரலோகத்துக்கு போகணும். அந்த ஒண்ணுதான் என் மைண்ட்ல இருக்கு. இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கைலாம் கொஞ்ச நாள் வாழ்க்கை. திடீர்னு பார்த்தா ஆயுஸ் முடிஞ்சிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் அடக்கம் தான் பண்ணிடுவாங்க. இதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. செத்தா பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமானபடி இருந்தா மட்டும்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆசீர்வாதம் வேணுமா? உங்க கையில பைபிள் எடுத்து வாசிங்க. அந்த வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கோ அதே போல நடக்க பழகுங்க. முழங்கால் நின்று ஜெபம் பண்ணி கேளுங்க. அப்பா, என்கிட்ட தப்பு இருக்குப்பா. என் வாழ்க்கையில நான் சில காரியத்துல நான் தப்பா இருக்கேன்ப்பா. ஞானம் இல்லாம இருந்துட்டேன்ப்பா. அறிவில்லாம வாழ்ந்துட்டேன்ப்பா. முட்டாளா வாழ்ந்துட்டேன்ப்பா. மதியனமா வாழ்ந்துட்டேன்ப்பா. என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி தேவனோட சமூகத்துல கதறுங்க. தப்பு இல்ல. அப்படி நம்ம ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்கும் போது, ஓ, இவ்வளவு மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில growth இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வளர முடியல அப்படின்னா அர்ப்பணிக்கிறதே கிடையாது. என் வாழ்க்கையில நான் அர்ப்பணிச்சேன். எப்ப தெரியுமா? 2016ல அர்ப்பணிச்சேன். எப்படி அர்ப்பணிச்சேன்? யாரை நான் அனுப்புவேன்? இதோ நான் போறேன் அப்படின்னு, அவ்வளவுதான். ஒரே வார்த்தை, முடிஞ்சு போச்சு. கையில பைபிள் எடுத்து வாசம் தெரியுது. பைபிள் ஃபுல்லாவே லா, சட்டம். இந்த லா சட்டத்தை நம்ம கையில் எழுதி கொடுத்தாரு. எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு பரலோக வாசல் திறக்கப்படும். பரலோக வாசல் திறந்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கரெக்டா கவனிங்க. நம்ம தேவ சித்தத்துக்குள்ள வந்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு துன்மார்க்கமான காரியத்தை வெறுக்கும் போது பரலோக வாசல் தானா திறக்கப்படும். ஆனா அந்த உலகத்துல எத்தனையோ பொல்லாத காரியங்கள் இருக்கு. பொல்லாத உலகம் என்று எழுதப்பட்டிருக்கு. செல்போன்ல நன்மை இருக்கு, தீமை இருக்கு. இன்னைக்கு மனுஷன் வேஷமாகவே தெரிகிறான்.
யாரை ஏமாத்தலாம், யாரை கெடுக்கலாம், யாரை கொள்ளையடிக்கலாம், எப்படி சம்பாதிக்கலாம். இப்படிப்பட்ட கேடான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். கெட்டு போற உலகம். மனுஷனை எந்த பக்கமாவது தப்பா பேசி தப்பா பேசி தப்பா பேசி வீண் வார்த்தையில கூட பாவம், சொற்களின் மிகுதினால் பாவம். அதனால காலையில் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறீங்களோ, கர்த்தருடைய கிருபை மட்டும்தான் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா, உயிரோட இருக்கிற நாட்களிலே நம்ம தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறோமா என்பது நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை அண்ணே என்னுடைய வாழ்க்கையில மிஸ்டேக்லாம் இருக்கு, நான் சில இடத்துல நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், அதனால தான் நீங்க சொல்ற மாதிரி என் இதயத்துக்குள்ள வேதனை இருக்கு, நான் எப்போதுமே நான் வேதனைப்பட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், வெளியே தெரியாது, என் குடும்பத்திலே எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் வேதனைப்பட்டே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஒருவேளை யாராவது இணைந்து இருக்கிறீங்களா? துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் சொல்லி போட்டிருக்கு. அப்பா இனிமேல் இந்த பாவம் பண்ண மாட்டேன், இந்த தப்பு பண்ண மாட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், மனம் திரும்ப அர்ப்பணிங்க, உங்க இதயத்துக்குள்ள தேவ சமாதானம் உண்டாகும். ஆனா மனம் திரும்பாம தேவ சமாதானம் நம்ம இதயத்துக்குள்ள வராது. இப்ப சில குடும்பத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சர்ச்சுக்குள்ள போயிட்டு வந்துட்டேன் சரி, முழங்கால் நின்னுட்டேன் சரி, பைபிள் வாசிச்சிட்டேன் சரி, என் இருதயத்தை தேவன் பார்க்கிறார். இன்னைக்கு சில குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, சர்ச்சுக்குள்ள போற குடும்பத்தையும் நான் பார்த்திருக்கேன், கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறவனையும் நான் பார்த்திருக்கேன், முழங்கால் நின்று ஜோபிக்கிறவனையும் நான் பார்த்திருக்கேன், வித்தியாசத்தை பார்த்திருக்கேன். நம்மளுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கு? இப்ப என் வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது துன்மார்க்கனுக்கு அநேக வேதனை முடிஞ்சு போட்டிருக்கு. என் வாழ்க்கையில எங்கெல்லாம் துன்பம் வந்துச்சு, எங்க வேதனை வந்துச்சு, எங்க அநேக வேதனை வந்துச்சு, எப்போ வந்துச்சு, எந்த வருஷம் வந்துச்சு, அந்த வருஷம் நான் என்ன பண்ணினேன், 10 வருஷம் முன்னாடி நான் என்ன பண்ணேன், 12 வருஷம் முன்னாடி நான் என்ன பண்ணேன், அப்படி கொஞ்சம் திரும்பி பார்த்தால் எல்லாரையும் போல நானும் வீட்டுல போய் நல்லா நாடகம் பார்ப்பேன், படம் பார்ப்பேன், நல்ல வியாபாரத்துல போய் நல்ல பொய் பேசுவேன், மனைவிக்கு தெரியாம லட்ச லட்சமா கடன் வாங்குவேன், என்ன செஞ்சாலும் சொல்ல மாட்டேன். ஆக மொத்தம் துன்மார்க்கனா வாழ்ந்துட்டேன். காலையிலேயே வியாபாரத்துக்கு போயிருவேன், நைட்டு தான் வருவேன். இஷ்டம் போல பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும். பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் மைண்டு. வியாபாரத்துல இருக்கும்போது அந்த ஒண்ணுதான் மைண்டு. ஆனால் அதே வியாபாரமே கையை விட்டு போச்சு. கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். ஏன் வியாபாரம் போயிட்டு என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பொய் பேசலாம் நாசம் அடைவேறுன்னு சொல்லி போட்டுருந்துச்சு. அப்ப கடை நாசம் போயிட்டு, அப்ப நான் கடையில இருக்கும்போது நிறைய பொய் பேசியிருக்கேன், மனைவிட்ட நிறைய பொய் பேசியிருக்கேன், என் வாழ்க்கையில் உண்மையே இல்லை, அப்ப நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கனா நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் உட்கார்ந்து ஒவ்வொரு வசனமா வாசித்து வாசித்து தியானிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் காலையில சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய வீட்டுக்குள்ள வாயை திறந்தாலே பொய் தான் பேசுறாங்க. உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். நிறைய குடும்பத்துல உண்மை இல்லாம இருக்கு. உண்மையா வாழ்ந்தீங்கன்னா சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், பரிசுத்த ஆவியான கூட இருப்பாரு, உங்களோட வாழ்க்கை செழிப்பா மாறும், உங்களுடைய வாழ்க்கை சகல காரியத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 24 மணி நேரம் வாழ்க்கையிலே 24 மணி நேரம் நான் எப்படி இருக்கிறேன் அதை பார்த்துதான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். உங்க வாழ்க்கையிலும் அப்படிதான் ஆசீர்வதிப்பார். ஆனா கெட்டு போற உலகம் நான் நல்லா பார்த்ததில்ல. இந்த பூமியில கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். யாரை கெடுக்கலாம், எப்படி சொத்து சேர்க்கலாம், எப்படி கள வாங்கலாம், எப்படி திருடலாம், எப்படி தந்திரமா வாழலாம், எப்படி ஏமாத்தலாம், எப்படி வஞ்சிக்கலாம், ஒரு பெரிய ஒரு டீம் ஒர்க் மாதிரி கர்த்தரை விட்டு தள்ளி போய் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இன்னைக்குள்ள செய்திலாம் கேட்டு ஒரு பாவி மனம் திரும்பினா கூட பரலோகத்துல மிகுந்த சந்தோஷப்படும். அதனால செய்தி கேட்கறது பெருசு கிடையாது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு ஏதாவது தள்ளி போன காரியம் இருந்துச்சுன்னா அர்ப்பணிச்சுக்கோங்க. ஒரு மனுஷன் துன்மார்க்கனா வாழ்ந்தான் அப்படின்னாலே வேதனை தான் இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி இருக்கிறான்ப்பா, அப்பா எங்களுக்கு ஏதாவது செய்தி இருக்கா, நாங்க பழைய சுபாவத்துல விட்டுட்டோம், நாங்க கர்த்தரை நம்பி தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒருவேளை யாராவது நீங்க யோசித்தால், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இதுதான் அடையாளம். இதுக்கு பேர் என்னன்னா அடையாளம். இந்த அடையாளம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கும்போது, கர்த்தரை நம்பும் போது, எனக்கு கர்த்தர் போதும், என் வாழ்க்கையில நான் நீதியை பின்பற்ற போறேன்,
நான் பரிசுத்தமா வாழ போறேன், நான் உண்மையா வாழ போறேன், எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் ஒரு காலத்துல நான் வேற மாதிரி வாழ்ந்துட்டேன், இனிமேல் இருக்கிற நாட்கள்ல உமக்கு பிரியமானபடி நான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நம்மளை யாராவது அர்ப்பணித்தால் உங்களுக்கு என்ன கிஃப்ட் அப்படின்னா, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளணும் அப்படின்னா என்னோட நம்பிக்கை கர்த்தரா இருக்கணும். இன்னைக்கு நிறையருடைய நம்பிக்கை வேற விக்கிர வழிபாடா இருக்கு. மனுஷனை நம்புறாங்க, பொருளை நம்புறாங்க, பேங்க்ல பணம் வச்சிருப்பாங்க அதை நம்புறாங்க, கட்டுக்கட்டா பணம் வச்சிருப்பாங்க அதை நம்புறாங்க, செல்வத்து மேல நம்புறாங்க, ஐஸ்வர்யத்தை நம்புறாங்க, சில போஸ்ட்ல இருப்பாங்க அந்த போஸ்ட நம்புறாங்க, சில பதவியில இருப்பாங்க அதை நம்புறாங்க. ஆனால் கர்த்தரை எந்த அளவுக்கு நம்புறோம்? ஐயா எனக்கு கர்த்தர் தான் எல்லாமே, நான் உயிரோட இருக்கணும் கர்த்தருடைய கிருபை மட்டும்தான், நான் ரவிராஜ் உயிரோட இருக்கணும் கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். கர்த்தரை யாரெல்லாம் முன் நிலைமையில் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொள்ள முடியும். ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில நிறைய தோல்வியா, நிறைய பிரச்சனையா, நிறைய போராட்டமா, எந்த சூழ்நிலை சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட கூட இருக்கும்போது விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிஃப்ட் நமக்கு வேணும். அந்த கிஃப்ட் நமக்கு வேணும். என் வாழ்க்கையில நான் மறுபடியும் சொல்றேன், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனால நான் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிருக்கேன், நிறைய இழப்பு, நிறைய வறுமை, தரித்திரம், சாபம், தேவனுடைய உக்கிர கோபம் இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். என்னைக்கு என்னுடைய நிலைமையை நான் அறிந்து கொண்டேன், என் வாழ்க்கை இப்படிதான் இருக்கு, இதுதான் ஒரு மனுஷனுடைய நிலைமை போல இருக்கு. அப்ப கர்த்தரை விட்டு தள்ளி போனால் அநேக வேதனை தான் இருக்கும் போல இருக்கு, அந்த வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி, பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிச்சு. இந்த அதிகாலையிலே யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இந்த செய்தி உங்களுக்கு சற்று வித்தியாசமா இருக்கும். ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, உமது வேதத்தை விட்டு விலகிற துன்மார்க்கர். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல வேதத்தை விட்டு விலகி வாழ்றாங்க. அவங்க மனசுக்கு தெரியும். இந்த செய்தி நீங்க யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்க இதயத்துக்குள்ள ஆவியானவர் பேசிட்டு இருப்பார். ஆமா ஆமா, நான்லாம் கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்பதான் கொஞ்ச நாளா பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கேன். இப்பதான் கொஞ்ச நாளா ஜெபம் பண்றேன். எத்தனையோ குடும்பத்துல சொல்லுவீங்க. அந்த பழைய வாழ்க்கை எப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. கசப்பா இருக்கும், வேதனையா இருக்கும், துன்பமா இருக்கும், பாடா இருக்கும். ஐயோ ஏண்டா வாழ்றோம், அந்த அளவுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும். என்னைக்கு நம்ம கர்த்தரை நம்பி நம்ம வாழ ஆரம்பிக்கிறோமோ, எனக்கு இயேசு கிறிஸ்து போதும் என்று நம்ம என்னைக்கு நம்பி வாழ்றோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம். அதனால காலவேளை யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, நமக்கு இயேசு கிறிஸ்து போதும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிஃப்ட் நமக்கு வேணும் அப்படின்னா என்னோட நம்பிக்கை கர்த்தரா இருக்கணும். நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், நம்மளை மீட்டெடுத்த தேவன், நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார், நம்முடைய சொந்த ஜனமா வைத்திருக்கிறார். நம்ம எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஆனால் இந்த உலகத்துக்குள்ள நம்ம திரும்பி பார்க்கும்போது அவ்வளவு இருள் இருக்கு, மோசமான உலகமா இருக்கு. திரும்பி பார்த்தா நெருங்கி நிற்கிற பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அந்த செய்தி நிறைய குடும்பத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் பேசியிருக்கிறார். உங்களோட வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் இருக்கும்போது உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் கிடைக்கும். நீங்க கர்த்தரை நம்பி இருந்தால் உங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். அந்த கிருபை சூழ்ந்து கொள்ளும் போது எல்லா பிரச்சனையும் மாறிடும். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்கா நன்றிப்பா. உங்க பிள்ளையோட நீங்க பேசின கிருபைக்கா நன்றி. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசன்னத்தால் மூடுங்க, உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் உங்க பிள்ளைகளை நிரப்புங்க. எங்களுடைய இதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்தவாவியார் மட்டும்தான் இருக்கணும்.
உங்க சித்தத்துக்குள்ள இருக்கணும். கர்த்தரை விட்டு தூரமா போயிற எந்த ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அது எத்தனை கோடி ரூபா சொத்தா இருந்தாலும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்களுக்கு கர்த்தர் போதும்ப்பா. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். எங்களோட வாழ்க்கையில நாங்க கர்த்தரை நம்பி வாழ்ந்தால் போதும்ப்பா. அந்த கிருபை தாங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடிட அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. கர்ப்பதினியா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, டெலிவரி பண்றாங்க. கர்த்தர் கூட இருக்கணும். எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போகுது. ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல குழப்பம் தான் இருக்கு. இந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கொண்டு வாங்க. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கா உண்மையா வாழக்கூடிய பிள்ளைகளா மாறணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபித்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த மாசமுடைய தேவைகளை சந்திங்க. கடன் பிரச்சனையை மாற்றித்தாங்க. தேவனர்களே அப்போ மினிஸ்டர் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லா குடும்பம் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பிரியமானபடி உண்மையா வாழ்ந்து நீதியை பின்பற்றி நேர்மையா வாழ்ந்து சமாதானத்துக்குள் பிரவேசிக்க அது கிருபை செய்யுங்க ராஜா. யாரெல்லாம் வெளியில புறப்படாலும் முன்னும் பின்னுமா தேவ தூதர் நிப்பாட்டுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். முன்னும் பின்னுமா தேவ நிப்பாட்டுங்க. வாகனத்துல போறாங்க, வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகளை ஆசீர்வதிங்க. டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனம் இறங்க. இந்த வருஷத்தினுடைய எல்லா காரியத்திலையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. வீடு கட்டுறாங்க, வீடு கட்டி முடிக்கிறது கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்தில் ஹோமில் இருக்காங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திங்க. விதவையாக இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. ஹாஸ்டலில் இருக்காங்க, அந்த குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. அவசர சிகிச்சையில், ஹாஸ்பிட்டலில், பலவீனத்தில், படுத்த படுக்கையில், ஆக்சிடென்ட் கேஸ் யாரெல்லாம் எந்த இடத்துல ஜெபிக்கிறாலும் உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. ஜெபிக்கிற குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பரிபூர்ணமான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பரிபூர்ணமான ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளுக்கு சுகம் தந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட இருங்க. உங்க நாம மகிமைப்படும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, உங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தினமும் ஒரு நிமிடமா எனக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.